அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நேத்திக்கு ஒரு ஆடு நியூஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கிக்கான செய்தி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த கலைஞரின் கைவினை திட்டம் அப்படிங்கிறது நேற்றைய செய்தியில் பார்த்தோன்னா இது விளம்பரமாக அரசு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து அது செய்தியை கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கலைஞரின் கைவினை திட்டம் தொடங்கினார் முதல்வர் அப்படிங்கிற செய்தி. அது போக புவிசார் குறியீடுக்கான மானியம் 1 லட்சமாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா, இந்த கலைஞர் கைவினைகள் திட்டம் பொறுத்தளவில் இது வந்து மத்திய அரசு வந்து விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு திட்டம் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட தொடர்ச்சி, அதோட மாற்றாக தான் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த கலைஞரின் கைவினை திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து முதல்வர் தொடங்கி வச்சுருக்காங்க. அப்போ வந்து இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா கடந்த ஆண்டாக இருக்கும். இப்போ தொடங்கி வைக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா இந்த 2025 அப்படிங்கிறத ஏப்ரல் 18 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்னென்னா, இந்த புவிசார் குறியீடுகளுக்கு பார்த்தோன்னா அறிவு சொத்துரிமையான புவிசார் குறியீடு பெறுவதற்கு வழங்கப்படும் மானியம் ரூபாய் 25,000 இருந்து 1 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ புவிசாருங்கிறது முக்கியமானது. அதுவும் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பொருட்களுக்கு இருக்கிறதுனால அதோட மானியத்தை வந்து உயர்த்தியிருக்காங்க, 1 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நமக்கு இது வந்து இதை அப்படியே கூற்றுல வைக்கலாம். என்ன அப்படின்னா, அறிவுசார் சொத்துரிமை புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்படும் மானியம் பார்த்திங்கன்னா, புவிசார் பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 போன 2 குரூப் 4லையுமே 2 பொறுத்துக புவிசாரை பற்றி இருந்துச்சு. ஸோ அதனால் புவிசார் சம்மந்தமாக எது வந்தாலும் படிச்சுருங்க. அறிவு சொத்துரிமையான புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்படும் மானியம் ரூபாய் 25,000 1 லட்சம் 3 பங்கை உயர்த்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்தில் அடுத்த மாதம் இந்திய வீரர் சுபான்சு சுக்லா விண்வெளி மையம் செல்கிறார் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான செய்தி. என்ன அப்படின்னா, இஸ்ரோ நாசா சம்மந்தமாக நம்மளுக்கு நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கிறதுனால இந்திய விமானப்படை பைலட் குரூப் கேப்டனான சுபான்சு சுக்லா உட்பட சிலரை ககன்யான் திட்டத்தில் விண்ணுக்கு அனுப்ப இஸ்ரோ வந்து தேர்வு செய்தது. அவர்கள் ரஷ்யாவில் சென்று விண்வெளி பயணத்துக்கான பயிற்சிகளை பெற்றனர். இந்நிலையில் ககன்யான் திட்டத்துக்கு முன்பாக இந்திய வீரர்களில் ஒருவரை சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. இதற்காக நாசா மற்றும் ஆக்சியாம் ஸ்பேஸ் என்ற தனியார் விண்வெளி பயிற்சி பெற இந்தியர்கள் $60 மில்லியன் செலுத்தினர். அதெல்லாம் தேவையில்லை. ஸோ என்ன அப்படின்னா, இந்த ககன்யான் திட்டத்துக்கு வந்து இவர் தான் குரூப் கேப்டன் இருக்கக்கூடாது. ஸோ இவர் ரஷ்யாவில் பயிற்சி பெற்றுட்டு வராங்க. ஸோ நாசாவும் இன்னொரு தனியார் நிறுவனமும் சேர்ந்து இவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இந்தியாவில் இருந்து இந்த குரூப் கேப்டன் சுபான்சு அவர்கள் விண்வெளி மையம் செல்கிறார் அப்படிங்கிற செய்தியை வந்து மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கான் 9 ராக்கெட் அமெரிக்காவின் ஃப்ளோரிடா உள்ள கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து எடுத்து செல்கிறது. இந்த ராக்கெட்டில் தான் அவர் செல்ல இருக்கிறார். ஸோ இவர் தான் அந்த குரூப் கேப்டன் சுபான்சு. சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதை வந்து எழுத்தாக பார்க்குறத விட இமேஜஸாக பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு எக்ஸாம்ஸில் போய் ஞாபகம் வரும். எடுத்துக்காட்டுக்கு ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய, அதாவது ஒரு எடுத்துக்காட்டு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எடுத்துக்கிறோமே, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்களோட பேர் இருக்கும். ஆனால் சிலரோட புகைப்படங்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த கேள்விகளும் பார்த்திங்க அப்படின்னா அந்த புகைப்படம் சார்ந்து தான் கேள்விகளும் நமக்கு எடுக்கப்படும். இந்த வகையில் இந்த மாதிரி வந்து பேப்பரில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நியூஸுகளுக்கு வந்து இந்த இமேஜஸோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இவர் தான் குரூப் கேப்டன் சுபான்சு. அப்போது இந்த ககன்யான் திட்டம் பற்றி நம்மளுக்கு கேள்வி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த சுபான்சு தான் நம்மளுக்கு ஆன்சராக இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ இது வந்து இவர் வந்து பயிற்சிக்காக போகிறாரு. இது ஃபால்கான் 9 ஸ்பேஸ் எக்ஸை பொறுத்தளவில் ஃபால்கான்ங்கிற சீரீஸ் தான் நிறைய அவங்கள்ட்ட செயல்பாட்டில் இருக்கும். ஸோ ககன்யானோட பயிற்சிக்காக இவர் வந்து விண்வெளி மையம் செல்கிறார். இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, கண்டுபிடிப்பு தான். வேற்று கிரகத்தில் உயிரினம் வாழ்வதற்கான அறிகுறி இந்திய வம்சாவளி விஞ்ஞானியும் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னென்னா, ஒரு கிரகத்தை சொல்லியிருக்காங்க. என்னென்னா K2-18p அப்படிங்கிற தொலைதூர கிரகத்தில் உயிரினங்கள் இருப்பதாக அறிகுறிகளை இங்கிலாந்தைச் சேர்ந்த இந்திய வம்சாவளி விஞ்ஞானி டாக்டர் நிக்கு மதுசூதனன் அப்படிங்கிறவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. அந்த K2-18p அப்படிங்கிற கிரகத்தில் தான் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது. ஸோ இவர் இந்தியாவளி விஞ்ஞானி அப்படிங்கிறதுனால இது ஒரு செய்தியாக இருக்குது. இவர் எலான் மஸ்க் வந்து இந்த ஆண்டு இறுதியில் இந்தியா வருவேன்னு சொல்லியிருக்காரு. இவரோட இது பார்த்தோன்னா இந்த ஸ்டார் லிங்க் தான் மெயினான ப்ராஜெக்ட்டு. ஸ்டார் லிங்க்குங்கிறது செயற்கைக்கோள் மூலமாக நம்மளுக்கு வந்து இணையதள வசதியை தர்றது தான். அது வந்து ஜியோவும் ஏர்டெல் மூலமாக நமக்கு தொலைத்தொடர்பை தர இருக்காங்க. இது போக டெஸ்லாவோட நிறுவனத்தை அமைக்கிறது, இது மாதிரி வந்து சில விஷயங்களுக்காக அவர் இந்தியா வராரு. நம்ம தொலைத்தொடர்பு சார்ந்து இருக்கிறதுனால அதை கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்கலாம். இங்கே ரிசர்வ் வங்கி பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் வங்கி நமக்கு சிலபஸ்லேயே இருக்குது. ஸோ ரிசர்வ் வங்கியை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தங்கத்தின் மதிப்பு 7 நாளில் ரூபாய் 12,000 கோடி உயர்வு. மொத்த மதிப்பு வந்து 6,88,490 கோடியாக இருக்குது. தங்கத்தோட விலை வந்து உயர்வுக்கு காரணமாக ரிசர்வ் வங்கி கையிருப்பில் உள்ள தங்கத்தின் மதிப்பு கணிசமாக அதிகரித்துள்ளது. நார்மலாக வந்து தங்கத்தோட விலை அதிகரிச்சுட்டு வருது. இதனால் ரிசர்வ் வங்கியில் இருப்பில் இருக்கிற பணத்தோட மதிப்பு வந்து 12,000 கோடி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன்படி ரிசர்வ் வங்கிட்ட மொத்தமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 6,88,490 கோடியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை வெளியிடுவாங்க. ஸோ அது வரும்போது அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு பேங்க் இதெல்லாம் இவங்களுக்கு IMFலாம் நம்மளுக்கு வேர்ல்டு பேங்க்கு ஏஷியன் பேங்க்கில் நம்மளுக்கு கடன் தர்றது எதை வச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ பிரதமரோட சவுதி அரேபியா பயணம்னு கொடுத்துருக்காங்க. 2023ஆம் ஆண்டில் டெல்லியில் நடைபெற்ற G20 உச்சி மாநாடு, இதுவே ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, 2023ஆம் ஆண்டில் G20 உச்சி மாநாடு நடைபெற்ற நகரம் எதுன்னு கொடுத்து கீழே 4 ஆப்ஷனில் டெல்லி, ஹைதராபாத் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு கொஸ்டின். அப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து சவுதி அரேபியாவோட இளவரசர் முகமது பின் சல்மான் பங்கேற்றிருக்காரு. ஸோ அரசியல், பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, தொழில்நுட்பம், சுகாதாரம், கல்வி, கலாச்சாரம் இதிலெல்லாம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ கடந்த ஆண்டு 2023 டெல்லியில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தடம், இந்த ஒரு வழித்தடம் பற்றி கொடுத்துருக்காங்க. IMEC அப்படிங்கிற திட்டம் என்ன அப்படின்னா, இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம். சீனா பார்த்திங்கன்னா சில்க் ரோடுன்னு ஒன்று போட்டுட்டு வராங்க. இந்த வகையில் நம்மளும் இந்தியாவும் IMEC அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பிரதமரோட கனவு திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக ட்ரேடு வந்து நிறைய பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த திட்டம் வந்து முக்கியமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 6,000 இதோட இது பாருங்கள், இந்த IMEC அப்படிங்கிற வழித்திட்டம் வந்து 6,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இதில் 3,500 கிலோமீட்டர் கடல்வழி பாதை ஆகும். இத்திட்டத்தின்படி இந்தியாவின் மும்பை, ஐக்கிய அமீரகத்தின் ஜபல் அலி, அல் குவைத், சவுதி அரேபியா, ரியாத், ஸோ இதெல்லாம் வந்து கடற்கரை நகரங்கள். மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா மும்பை, அங்கே ஜபல் அலி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய போர்ட்டு இதெல்லாம். ஸோ இந்த வகையில் இந்த வழித்தடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது போக நம்மளுக்கு சென்னைக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு ட்ரேடு வழித்தடம் ஒன்று இருக்குது. அது வந்து முந்தைய செய்திகளை பார்த்தோம். இன்னும் அடுத்து வரும்போது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்து தொழில் சார்ந்த ஒரு செய்தி அதிகமாக பார்க்கலாம். இந்த இருக்கு பாருங்க, தங்க குண்டுமணி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, கொடும்பாளூர் அகழாய்வில் தங்க குண்டுமணி கண்டெடுக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே கொடும்பாளூர், இது ஜாகிரஃபியில் இந்த விராலிமலை வரும். ஸோ அதுபோக இந்த புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே கொடும்பாளூர், இதை வந்து மத்திய தொழில்துறை திருச்சி மாவட்ட பிரிவு சார்பில் இந்த அகழாய்வு நடத்தியிருக்காங்க. நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சமீபத்தில் அகழாய்வு நடத்தப்பட்ட இடங்களில் தங்க குண்டுமணி எங்கு கிடைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி, கண்டெடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ கொடும்பாளூர், இந்த கொடும்பாளூர் இல்லை பொறுத்துக்கையில் கூட தங்க குண்டுமணின்னு கொடுத்து பொறுத்துக்கையில் ஆப்ஷனில் வைப்பாங்க.
தொல்லியல் சார்ந்து நமக்கு வட்டம் ஒரு கேள்வி கேட்டுறாங்க. என்ன அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து பொறுத்துக இருக்குது. இதில் மெயினாக என்ன அப்படின்னா சில இந்த அகழாய்வுகளை வந்து தற்போதைய அமைச்சர்களே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ட்விட்டரில் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளோட கீழடி அப்புறம் முக்கியமான அகழாய்வுகள் பற்றி சில விஷயங்களை கொண்டு வருவாங்க. ஸோ அது அரசோட அந்த நிலைப்பாடுங்கிறது நமக்கு முக்கியமானது. ஸோ அதுவே கேள்வியாக கூட ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கொடும்பாளூர் அகழாய்வில் தங்க குண்டுமணி கண்டெடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது போக மண்பானைகளும் கண்டெடுத்திருக்காங்க. ஸோ மண்பானைகள் வந்து எல்லா இதுலேயுமே கிடைக்கிறதுனால இந்த தங்க குண்டுமணிங்கிறது ரேரு. ஸோ அந்த வகையில் இது போக எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்னா இங்கே ஏற்கனவே சுமார் 4 அடி ஆழத்தில் செங்கல் சுவர் கட்டுமானம் தென்பட்டது. என்ன தக்களி கொண்டை வடிவில் ஊசி வட்டக்கல் கூர் வடிவிலான எலும்புகள்லாம் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் மெயினாக தங்க குண்டுமணி. அடுத்தது வலசை போகிறத பற்றி கொடுத்துருக்காங்க. வலசை போகிறது தெரியும் நம்மளுக்கு. குறிப்பிட்ட காலங்களில் விலங்குகள் பறவைகள் தங்களின் வாழ்விடங்களிலிருந்து வேறுபடுவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட காரணங்களுக்கு இடப்பெயர்வு செய்வது வலசை போதலாகும். வலசை போகும் பல பறவைகள் பூமியின் காந்த விசையில் ஏற்படும் மாற்றங்களை உணர்கின்றன. அதன் உதவியுடன் அதை தங்களை சேருமிடத்தை கண்டறிகின்றன. இது போன பழைய சிலபஸில் பார்த்தோன்னா பறவைகள் பற்றிய பாடம் இருக்கும். ஸோ அதில் வலசை போகிறதை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த கலைஞர் திட்டத்தை பற்றினா கலைஞர் கைவினை திட்டம் பற்றி விரிவான தகவல் தான் கொடுத்துருக்காங்க. இது எங்கே முதல்ல செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் சேக்கிலார் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் இதை கொடுத்துருக்காங்களா, மத்திய அரசோட கடந்த 2023ஆம் ஆண்டு விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்தது. 18 வகையான கைவினை கலைஞர்கள் திறன் பயிற்சிக்கு வழங்கி 3 லட்சம் வரை கடன் வழங்கியிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் முக்கியமானது. இது எந்த திட்டத்தோட மாற்று அப்படின்னு பார்த்தோன்னா விஸ்வகர்மா. இந்த விஸ்வகர்மா திட்டம் எப்போ வந்ததுன்னா 2023. இதில் எத்தனை வகையான கைவினை கலைஞர்கள்னால் 18 வகையான கைவினை கலைஞர்கள். இதில் எவ்வளோ வரைக்கும் அமௌண்ட் கொடுப்பாங்கன்னா 3 லட்சம் வரைக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவில் இதில் சில திட்டங்களை கோட் பண்ணியிருக்காங்க. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் மூலம் பள்ளி முடிந்த அனைவரும் உயர்கல்விக்கு போவதை உறுதி செய்ய வேண்டும். ஸோ சில திட்டங்களை வந்து இந்த மாதிரி பேசும்போது கோட் பண்ணும்போது ஸோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கலைஞர் கைவினை திட்டம் பாருங்கள், இது வந்து 2025 தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் 25 வகையான திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அங்கே என்ன பார்த்தோம், 2023 தொடங்கியிருந்தாங்க 18 வகையான கைவினை கலைஞர்கள். இதில் வந்து 2025 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2025 25 வகையான திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் 50,000 முதல் 3 லட்சம் வரை, அதே மாதிரி 50,000 முதல் 3 லட்சம் வரையும் இதில் மானியமாக கொடுக்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் வளர்ந்துள்ளன அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. கடைசியாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கையில் இந்தியாவிலேயே 3வது இடத்தில் தமிழகம் உள்ளது. நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இதெல்லாம் இந்த மாதிரி செய்திகளில் வர்ற தகவல்கள் அதிகாரப்பூர்வமானது, அரசோட அதிகாரப்பூர்வமான தகவல்கள். ஸோ தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கையில் இந்தியாவிலேயே 3வது இடத்தில் தமிழகம் உள்ளது. தமிழகத்தில் 33 லட்சம் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவின் மொத்த எண்ணிக்கையில் இது 9.4%, ரவுண்டாக 10 புள்ளினே வச்சுக்கோங்க. கைவினை கலைஞர்களுக்கு உடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து அவர்களுடைய வளர்ச்சிக்காக பூம்புகார் நிறுவனத்தின் முதல்வராக இருந்த கருணாநிதி கடந்த 1973ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். 2025 அவர் பேரிலே கலைஞர் கைவினை திட்டத்தை நான் தொடங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கலைஞர் கைவினை திட்டத்தோட இன்ஸ்பிரேஷனாக கூட இந்த பூம்புகார் நிறுவனத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பூம்புகார் நிறுவனம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1973 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதோட 50வது வருஷத்தில் இங்கே வந்து விஸ்வகர்மா திட்டம், அதோட மாற்றம் நம்ம 2025 இந்த கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.